ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக் வித் சிரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஷேக் ஃபைசல் காசிம் பின் தானி அல்தானி மியூசியம். இது வந்து தோஹாவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இது ஸ்பெஷல் நிறைய இருக்குது இந்த இடத்துல. நிறைய நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், வர்றதுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன். இதில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பில்டிங், இந்த மாஸ்க் வந்து இட்டாலியில் உள்ள பிசா டவர் மாதிரி கட்டியிருக்காங்க. பிசா டவர் எப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிசா டவர் வந்து ஆர்கிடெக்சுவல் மிஸ்டேக்கால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்னு தான் சொல்கிறாங்க எல்லாம். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து பர்பஸாகவே அப்படி தான் கட்டியிருக்காங்க. இந்த ஷேக் ஃபைசல் காசிம் பின் தானி அல்தானி மியூசியத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு பெரிய வளாகம், பெரிய கோட்டை. அது உள்ளுக்கு தான் அந்த மியூசியம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்க. ஒரு வீடியோவில் உண்மையிலே இதெல்லாம் டீட்டெயிலும் போட இல்லாது. இது ஒரு லாங் வீடியோனால நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். பார்க்க வேண்டிய நிறைய இடங்களில் ஒன்று வந்து இந்த மாஸ்க்கு, அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபண்ட் இருக்குது, நிறைய மீன்கள், டக்ஸ் நிறையவே இருக்குது. நல்ல ஃபண்டு, நல்ல பெரிய ஃபண்டு ஒன்று அந்த கோட்டையோடு சேர்த்து கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இடங்கள் பார்க்க இருக்கு அந்த இடத்துல. முக்கியமாக இது மாத்திரம் இல்லை, நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, மயில் நிறைய இருக்குது, ஓஸ் இருக்குது, ஒஸ்ட்ரிச் இருக்குது. அந்த வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். என்னென்னா நான் கேட்டகரைஸ் பண்ணி போடுறேன். இந்த முதல்ல பில்டிங்கை நான் காட்டுறேன், பிறகு அந்த க்ரீனரி ஏரியா எல்லாம் 1 by 1 உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். இந்த ஃபோண்டை சொன்னீங்கன்னா நிறைய மீன்களை பாருங்கள். இந்த ஃபோண்டை பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள். நான் பக்கத்தில் போயிட்டு வீடியோ பண்ணேன். ஈவினிங் ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல ஈவினிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மீன்கள் இருக்குது. உண்மையில் ஒரு நல்ல இடம். அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இடம், என்னடா நாட்டில் இருக்கோமாங்கிற மாதிரி நினைவு வரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. சர்ப்ரைஸாக வச்சுருக்கு. நான் போடுறேன், அது அடுத்த வீடியோவில் போடுறேன், டீட்டெயிலாக போடுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.